என்ன பிக் பாஸ்ல நீ பிரவீனையும் விக்ரமையும் போட்டு அழுக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சண்டே எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஷாக்கிங்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க்ல நடந்த விஷயத்தை வச்சு அமித் மேல எஃப்ஜேவும் அரோராவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அமித் வேற தீபக்கை கோர்த்து விட்டாரு. அதே நேரம் நம்ம விஜய் சேதுபதியும் டக்குன்னு தீபக் இங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கூட ஏதோ கலாய்க்க தான் கூப்பிடுறாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே தீபக் வந்து நின்ட்டாருங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? அப்பதான் நம்ம எதிர்பார்த்த சரியான சம்பவம் நடந்துச்சு. சாண்ட்ராக் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க ஒரு சின்ன குறும்படம் போட்டு ரிவீல் பண்ணாங்க. திவாகர் என் கிச்சன்ல ஏறக்கூடாது, நீங்க அங்க நில்லுங்க, நான் சொல்றேன். இந்த குறும்படத்தை யார் எடிட் பண்ணதுன்னு தெரியல. கை கொடு, இது கை இல்லையா ஒளியா? ஐயோ, அதுவும் கிளைமேக்ஸ்ல சாண்ட்ரா அந்த சேர்ல உட்கார்ற சீன்ல சரியான கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி இந்த வீட்டில் இந்த நாளை கடந்தா மட்டும் போதும், என் அக்கௌண்ட்ல காசு ஏறிடும் அப்படின்னு இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஹவுஸ் மேட்ச் எல்லாருமே கோரஸா அரோரா அப்படின்னு பேரை சொல்லிட்டாங்க. அதுக்கு நடுவில் நம்ம எஃப்ஜே எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. எல்லாருமே அவங்களோட டேலண்ட் என்ன பண்றது இது அதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. இருக்குன்னா டக்குன்னு காமிச்சிரு, இல்லைன்னா வெயிட் பண்ணி காட்ட போறேன்னு வச்சுட்டு இருக்கனா அதை சொல்லிடு. நான் இப்ப கூட காட்டிட்டு தான்டா இருக்கேன்.